ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு சுட சுட செஞ்ச காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து நல்லா சூடாக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தது போட்டு 2 பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சொல்ல இந்த மழை டைமில் நைட் நேரத்தில் இந்த மணிக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு படுத்துக்கணும். அவ்வளோ ஒரு இனிமையான தூக்கம் வருதுங்க. சரி, அதனால தான் நைட் நல்ல மழை எங்கள் ஏரியா பக்கம். அதனால் சரி பிரியாணி செஞ்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. அதோட கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். என் பொண்ணை இப்படி வச்சு வீடியோனா இப்படி வச்சு வீடியோ எடுத்துட்டாங்க. அவங்க தான் எங்களுக்கு கேமராமேனை. அப்புறம் தக்காளி, உப்பு போட்டு தக்காளி, இப்போ வர தக்காளி எல்லாமே கல் மாதிரி தாங்க இருக்குது. முன்னே உள்ள தக்காளியெல்லாம் போட்டது நல்லா மசிஞ்சிரும். இப்போ உள்ள தக்காளி உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டால் தான் நல்லா இது மஸ்டே ஆகுது. அதோட ரெட் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க, அடி பிடிச்சிடாம. அப்புறமா கறி மசாலா போட்டு வதக்கி விட்டுருங்க. பிரியாணி மசாலா கிடச்சா கூட பிரியாணி மசாலா போட்டுக்கணும். நான் வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதோட ஒரு 1/2 hour ஊற வச்ச ரைஸு நல்லா காளான க்ளீன் பண்ணி வச்சு அதையும் 2யுமே ஒரே நேரத்தில் சேர்த்துக்கணும். உள்ள நம்ம மிக்ஸோட நல்லா சேர்த்து விசில் போட்டு விட்டோன்னா நம்மளோட காளான் பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் இங்கிட்டு பன்னீர் 65 சைடிஷ்க்கு இதாகிட்டு இருக்கு. தயிர் வெங்காயத்தோட முடிச்சுக்கலாம். அதுதான் இன்றைக்கி நைட் டின்னர். இந்த பன்னீரோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி 65 தூள் போட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இங்கே பிரியாணி ரெடி. வாங்க பரிமாறலாம். பரிமாறிட்டு நல்ல சூடாக காளான் பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நான் சொன்ன பிரியாணி வந்துட்டு 3 பேர்த்தோட குவான்டிட்டி. இதே 4-5 பேருன்னா 1.5 டம்ளர் போட்ட இடத்துல 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.